வணக்கம் மக்களே. இன்று திரு விஜய் அவர்கள் தனது முதலமைச்சர் பதவியேற்பு விழா முடிச்சுட்டு முதல் கையெழுத்தையும் போட்டு கிளம்பிட்டார். எனக்கு என்னவோ ஒரு இசை வெளியீட்டு விழா பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவரோட பேச்சும் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுலேருந்து எந்த மாற்றமும் இல்லை. அதோட முதல் நாளே விரும்பத்தகாத ஒரு சம்பவத்தையும் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னாக்க, தமிழை 3ஆம் இடத்தை தள்ளிட்டு சமஸ்கிருதத்துக்கு முதலிடம் கொடுத்துருக்காரு. அப்படியே திரிஷாவுக்கும் முதலிடம் கொடுத்துருக்காரு. நம்ம அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம். பேசினா தேவையில்லாத சொற்கள்லாம் பேச வேண்டியிருக்கும். நம்ம அதை விட்டுருவோம். சமஸ்கிருதத்துக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வந்தே மாதிரத்தையே சமஸ்கிருதத்துக்கு மொழிபெயர்த்து அதில் பாடியிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களோட நோக்கம் என்னன்னு எனக்கு புரியலை. அதற்கேற்ற மாதிரி தான் ஒருத்தரை கல்வித்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க. இப்போ அந்த கல்வித்துறை அமைச்சர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்களே தேடி பார்த்துக்குங்க. அவரோட பேர் வெங்கட்ராமன். அவர் இதுக்கு முன்னாடி நிறையா பேசியிருக்காரு, நிறையா பேட்டிகள் சொல்லியிருக்காரு, நிறைய பதிவுகள்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் திட்டமிட்டே இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இதை மற்ற திமுக மற்ற கட்சிகள்லாம் எப்படி இதுக்கு எதிர்வினை ஆட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். எல்லாமே கோவத்துலாம் இருக்காங்க. இப்போ என்னென்னா, அடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் அதே மாதிரியான அரசு நிகழ்வுகளையும் இதே தான் செய்வாங்களா அப்படின்னு எனக்கு புரியலை. ஏன்னா அதான் சொன்ன மாதிரி அந்த கல்வித்துறை அமைச்சரை இந்த மாதிரி ஒருத்தரை போட்டிருக்கும்போது தொடர்ந்து அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆதவர்த்தனா போன்றவர்கள் பதவியேற்கும் போது தமிழ் வாழ்கன்னு சொன்னதுனாலேயே தமிழை வாழ வைப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஏன்னா அவர்கள்லாம் யாருன்னு நமக்கு தெரியும். அவங்க தமிழுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம போக தான் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா, இந்த பதவியேற்பு விழா முழுக்க ஒரு இசை வெளியீட்டு விழாவை பார்க்குற மாதிரியே ஒரு ஒரு நினைப்பு தான் எனக்கு அப்படி தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் இருந்தது. இசை வெளியீட்டு விழா மாதிரியே இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் பேசிய பேச்சு இசை வெளியீட்டு விழாவில் அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரியான வசனங்கள் தான் பயன்படுத்தியிருந்தார். இதுலேயுமே இந்த பதவியேற்பு விழாவிலேயும் ஏற்கனவே எழுதி கொடுத்ததான் கொண்டு படித்தாரா அப்படிங்கிறதும் புரியலை. பார்க்கலாம். போ இதெல்லாம் இதில் என்னென்ன மாற்றங்கள் வரும், அவர் எப்படி செயல்படுறாங்கிறத பொறுத்து நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் அவரோட முதல் கையெழுத்து 3 கையெழுத்து போட்டிருக்காரு. 3 கோப்புகளில் கையெழுத்து போட்டிருக்காரு. அது முதல்ல பார்த்திங்கன்னா மின்சாரம் தொடர்பானது. 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கிறத அவங்க நிறைவேற்றிட்டதாக சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னாக்கா, 500 யூனிட்டுக்கு உள்ளே பயன்படுத்தினா 200 யூனிட் மின்சாரம் இலவசம். அதே மாதிரி 500க்கு மேலே போனால் வழக்கமான 100 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே மின்சாரத்துறை என்ன நிலைமையில் இருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். போதிய ஊழியர்கள் போடாமல், போதிய அலுவலர்கள் போடாமல் இங்கே பெரிய ஒரு பற்றாக்குறை இருக்குது. ஊழியர்களுக்கான பற்றாக்குறை இருக்கிறதுனால சரியாக பராமரிப்பு பணிகள்லாம் சரியாக இல்லை. ஏற்கனவே கடன் சுமையில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஊழல் லஞ்சம்லாம் நிறைஞ்சு கிடக்கிறதுனால அது ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமையில் தான் மின்சாரத்துறை இருக்குது மின்சார வாரியம் இருக்குது அப்படிங்கும்போது, இப்போ என்ன அப்படின்னா, இந்த 200 100 இப்போ எல்லாருமே 500 யூனிட்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. பெரும்பான்மையான மக்கள் 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா எவ்வளோ இலவசத்தை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரில. இதுவே பல்லாயிரக்கணக்கான கோடி மாதம் இந்த கணக்கெடுக்க சொன்னாங்க. அதை விட்டுட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை வரும்போது அது ஒரு 2 மாதமாக தான் தொடரும் தெரியுது. அவங்க மாதம் கணக்கீடுங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது இப்போ எல்லாருமே 500 யூனிட் குறைவான பயன்பாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாக்க, பெரும்பான்மையான மக்கள் இந்த 200 யூனிட் எல்லாருக்கும் இலவசம் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியலை. அதை பொறுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு படை. அதுக்கு பேர் இதுங்க, சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தப்படும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அது சொன்ன மாதிரியே செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களோட தேர்தல் முழுக்கவே அவங்க வாக்குறுதிகள் தொடர்ந்து சொன்னது எப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது மாதிரி காந்தியடிகள் சொன்ன மாதிரி, என்று ஒரு பெண் இரவில் தனியாக நடமாடுகிறாளோ அன்று தான் சரியான உண்மையான சுதந்திரம்னு சொன்னதை நிலைநாட்டினா
நம்ம வந்து ரொம்பவே பாராட்டுறோம், வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா போதைப் பொருள் தடுப்பு படை. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கு மாவட்டங்களுக்குள்ள ஒவ்வொரு காவல் மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போதைப்பொருள் தடுப்பு படை வந்து உருவாக்கப்படும். 60ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 60 பாதுகாப்பு படைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நேரடியான முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் வரும். ஏன்னா காவல்துறை அவரோட கட்டுப்பாட்டில் வரதுனால அதுவும் அவரோட கட்டுப்பாட்டில் வரும். இதுவும் சரியாக செயல்பட்டால், ஏன்னா எங்கே பார்த்தாலும் என்ன சரக்கு அடிக்காத ஆளே இல்லை, கஞ்சா அடிக்காத ஆளே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து போதையிலேருந்து போதை மறுவாழ்வுக்கு வாங்க, போதைக்கு அடிமையாகிட்டீர்களா, நாங்கள் உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குறோம், நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் சில அந்த எல்லைப்புற மாநிலங்கள்லாம் போனீங்க அப்படின்னாக்க நிறைய இடத்துல போகலாம் பார்த்துருக்கேன். கஞ்சா போதையிலேருந்து மறுவாழ்வு தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு வந்து கஞ்சா புழக்கம், கஞ்சாவை தாண்டி மற்ற போதைப் பொருள்களும் இங்கே வந்து சர்வசாதாரணமாக கிடைக்கிது. அப்படிங்கும்போது இதெல்லாம் பேச முடியாது. சில விஷயங்களை பேசினா உனக்கு அப்படி நம்மளே சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் கிடைக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுவும் இந்த போதைப்பொருள் தடுப்பு படையும் சிறப்பாக செயல்படணும். அப்படி இல்லாமல் ஏற்கனவே நம்ம வந்து மதுவிலக்கு காவல்துறைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அதே மாதிரி இந்த காவல்துறையை செயல்படுத்தினா ரொம்ப சிரமம். இதையுமே நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து சிறப்பாக செயல்பட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து செயல்பாடுகள் சரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல அவர் பேசும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய எம்எல்ஏக்கள் தாவேக்காவின் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் என்பதால் நீங்கள் வந்து உங்கள் சரியாக இருக்கணும், அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து பவர் சென்டர்ஸ் உருவாக்குனீங்கன்னா கடுமையாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு. அதுவும் வரவேற்கத்தக்க ஒன்று. இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் வரும்போது பேசுகிறது தான். இது வந்து தொடர்ந்து செயல்படுமா அப்படிங்கிறதா வந்து தொடர்ந்து இதே மாதிரி செயல்பாட்டில் இருக்குமா, இதே மாதிரி நடந்துக்குவாரா, இதே மாதிரி அரசு நடக்குமாங்கிறத வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முதல் நாளே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன் ஆறு சிலிண்டர் தரல, அது தரல, இது தரலன்னு பார்க்கலாம். சில மாதங்கள் பார்க்கலாம், அதுக்கு மேலாம் பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து இவ்வளோ வந்து கடன் இருக்குது, அது இருக்குது அப்படிங்காங்க. இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாக்குறுதிகள் கொடுக்கும்போதே வந்து இவ்வளோ கடன் இருக்குது, நிதிச்சுமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. தெரிஞ்சு தான் நீங்கள் இந்த வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க போது மக்களை பொறுத்த வரைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதா வந்து முதன்மையாக இருக்கும். பார்க்கலாம். அதோட பார்த்திங்கன்னா அவர் எல்லாத்துக்கும் மேலே கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டுக்காரு. அதாவது நான் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன், வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு எனக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க, இப்போ தான் வந்திருக்கோம், வந்தவனையும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கால அவகாசம் எவ்வளோ நாள் அப்படிங்கிறதா முக்கியம். இதில் வந்து தெரிய போகுது. ஏன்னா சில மாதங்கள் கால அவகாசங்கிறது ஒரு ஆண்டு வரைக்கும் கூட கால அவகாசம் சரிதான். ஆனால் அந்த கால அவகாசம் 5 ஆண்டுகள் ஆயிராமல் இருந்தால் சரி.